ஒன்றும் இல்லை. வெல்கம் டு தி லைஃப் ஆஃப் ஏஜே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எகட்பூரியில் இருக்கோம். தும்மக்கூருலேருந்து எகட்பூரிக்கு மொத்தம் 964 கிலோமீட்டர். நான் நினச்சேன் ஒரு 12 மணி நேரம் அந்த ரேஞ்சில் வந்துடலாம். ஒரு மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர்னு வச்சாலும் ஒரு 12 மணி நேரம் அதிகபட்சம் வந்துடலாம்னு நினச்சது. செம்ம மழை, ரோடும் வந்துட்டு சரியில்லை. அதனால் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் ஆயிடுச்சு. நேற்று காலையில் 11 மணி கிளம்புனது, இன்றைக்கி வெடிகாலம் 4 மணி 3 மணி அந்த டைமில் தான் வந்து ரீச் ஆனேன். நல்லா தூங்கியாச்சு. இப்போ மணி ஒரு 3 ஆகுது. இனிமேல் தான் கிளம்பி இங்கே இருக்கிற ஸ்பாட்டுக்கு போகணும். மியான்மார் கேட் இருக்குது, அடுத்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு டேமு. இந்த 3த்தையும் கவர் பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஓகே, நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது அப்படின்னு இருக்கா, இல்லை நம்ம ஊரே பரவாயில்லப்பா, இதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரணும் அப்படின்னு இருக்கான்னு பார்ப்போம். இதுதான் நம்ம தங்கியிருந்த ரூமு, சாய் பிளாசா அப்படின்னு ஒரு ஏரியா எகட்பூரியில். இது சென்டராக இருக்குது. இங்கேருந்து மோஸ்ட்லி எல்லா ஏரியாவும் பக்கம் தான். வண்டியெல்லாம் ஃபுல்லாக நாரி கிடக்கு. சரியா ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ மியான்மார் கேட் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் காட்டுது. சாய் பிளாசா எகட்பூரியில் வந்துட்டு சாய் பிளாசான்ற ஒரு ரெசார்ட்லேருந்து 5 கிலோமீட்டர் காட்டுது. மியான்மார் கேட்னா என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன், ஓரளவு நல்லா தான் இருந்தது. மியான்மாரில் ஃபேமஸான ஏதாவது ஒரு டெம்பிள் மாதிரியா என்னான்றது தெரியல, போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. வியூலாம் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குது இந்த ஏரியாவில். ஹில் ஸ்டேஷன் பெருசாக இல்லை இங்கே பக்கம். ஏதோ நம்ம ஊர் மாதிரி தான் எங்கேயோ போகுது. இதோ அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் மியான்மார் கேட்னு நினைக்கிறேன். ஒரு கோபுரம் மாதிரி ஏதாவது இருக்குது. கோயிலா என்னன்றது எனக்கு ஐடியா இல்லை. போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. யுவர் டெஸ்டினேஷன் இன் லெஃப்ட் சைடு. நான் மியான்மார் கேட் வந்தாச்சு. இங்கே வந்துட்டு டிக்கெட் வந்து ஃப்ரீ தான். பைக் பார்க்கிங் ஃப்ரீ தான், என்ட்ரி டிக்கெட்டும் ஃப்ரீ தான். மியான்மார் கேட்டில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புத்தாவை பற்றின ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக இருக்குது. புத்தானா அந்த புத்திஷியம், முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டியன் அப்படின்ற மாதிரி புத்திஷியம்ன்றது வந்து ஒரு ரிலீஜியன். அதை பற்றின வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக வச்சுருக்காங்க. ஒரு லைப்ரரியே தனியாக வச்சுருக்காங்க. நம்ம புத்தாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உள்ளே போய் படிக்கலாம். இது ஃபுல்லாக ஃப்ரீ தான், என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ தான். ஃபுல்லாமே வந்துட்டு புத்தாவை பற்றின அந்த ஒரு எல்லாம் வச்சுருக்காங்க. அசோகா பில்லர் இருக்கு இல்லையா, அது அப்புறம் நிறையா வச்சுருக்காங்க. புத்தாவை பற்றி நமக்கு புரிகிற மாதிரி ஒரு 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்துட்டு கிரானைட்டால் வந்துட்டு செதுக்கியிருக்காங்க. பெயிண்டிங் எதுவும் கிடையாது. நான் காட்டுறது வந்து பெயிண்டிங் கிடையாது, அவங்களாம் வந்துட்டு செதுக்கியிருக்காங்க. அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் வந்துட்டு நம்ம பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அந்த 9 பாயிண்ட் பார்க்கும்போது ஓகே இப்படி தான் அந்த அசோகா பில்லர் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது நமக்கு புரியலைனாலும் வந்து அதை படித்தாக்கா நமக்கு ஓரளவுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. ஓகே, நம்ம இப்போ மியான்மார் கேட் முடிச்சுட்டு அடுத்து அசோகா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வருமா வராதா தெரியல. மே மாதம் கண்டிப்பாக வர சான்ஸ் இல்லை. இருந்தாலும் நம்ம லக்கு மேபி வந்தால் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா பசங்க கிரிக்கெட் விளையாட்டுருக்காங்க. போய் கேட்கலாமா, சரி வரும்போது பார்ப்போம். அந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பின்னாடி அந்த சினாரியோ பாருங்களேன். அப்புறம் கிரவுண்டு இங்கே இருக்குது, ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனு, பார்க்க வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா சேர்த்துக்குவாங்களான்னு தெரில. போடா வெளியே போடான்ட்டாலும் அசிங்கமாக இருக்கும் மாறுன்ற மாதிரி ஆயிரும். பார்ப்போம், வரும்போது கேட்டு பார்ப்போம் என்னன்னு. இந்த ஏரியாவில் வந்துட்டு பஸ் வசதிலாம் கிடையாது போல். லோக்கல்ஸ்லாம் வந்துட்டு பஸ்ஸு, நானும் இது வரையும் ஒரு பஸ்ஸு கூட பார்க்கல. இவங்களும் லோக்கல்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி டிராக்டரில் இல்லை அந்த பொலிரோ அந்த பிக்கப் மாதிரி இருக்கும்ல, அதில் டாடா ஏசி அந்த மாதிரி மேலே உட்காந்து அந்த மாதிரி தான் போகிறாங்க. ஒரு ஆளுக்கு வந்துட்டு 10 ரூபா 15 ரூபான்னு வாங்குவாங்களாம்.
அங்கேருந்து வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து கிராமத்துல இருப்பாங்க. அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டி இங்க வந்தோம்னாக்கா, கடைகள்லாம் இருக்கும். இந்த மளிகை ஜாமான் வாங்குறது, அந்த மாரி வந்துட்டு பஜார் மாரி இருக்கு. பஜார்னா சும்மா சின்ன ஒரு 4, 5 கடை இருக்கும். அவங்க இருக்கிற ஏரியால அந்த கடை கூட இருக்காது போல. அங்கேருந்து இங்க வர்றதுக்கு பஸ்ஸுலாம் கிடையாது. இந்த மாரி டிராக்டர்ல தான் வந்துட்டு போறாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா லேக். லேக்ல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல. லாரி நெறையா போது. மண் எடுக்குறாங்களா? இல்ல ஏதோ ஏதோ பண்றாங்க. என்னான்றது எனக்கு தெரியல. வாட்டர் ஃபால்ஸ் நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம். அது பார்த்தோன்னா, இதுதான் வாட்டர் ஃபால்ஸாம். வாட்டர் ஃபால்ஸ்ன்னு பேரு. ஆனா வாட்டரே கிடையாது. நான் எதிர்பார்த்த மாரி மே மாசத்துல நார்மலா எந்த வாட்டர் ஃபால்ஸ்லயும் தண்ணி இருக்காது. அது நியாயம் தான். அதுக்குன்னு வந்து இந்த மாரி ஊத்துனா என்ன பண்றது? இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நம்ம இப்போ இதுதான் வாட்டர் ஃபால்ஸா? மோட்டுற மாதிரி இருக்குது. இகட்புரி வர்றது வேஸ்ட்டு. இங்கே ஒன்றும் இல்லை. நெட்டில் பார்த்துட்டு செம்மையாக இருக்கும் போல் அப்படி இப்படின்னு வந்தால் மியான்மார்னு ஒரு கேட்டுக்கு போனால் அங்கே ஒன்றுமே இல்லை. உள்ளே எந்தாலுமே எக்ஸைட் ஆகிடுச்சு. புத்தாவை பற்றி ஏதோ வச்சுருக்காங்க. புத்தானா என்னன்னா எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் போய் படிக்கணும். ஆனால் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதை நான் அடுத்து ஃபால்ஸ் வந்துட்டு நெட்டில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு யூடியூப்பில். சரி தரமாக இருக்கும்னு நினச்சி வந்தேன். ஒரு கர்மமும் இல்லை. என் மூத்திரமே பரவாயில்லைட்டுக்கு அந்த மாதிரி விட்டுது தண்ணி. அப்போ சொல்கிறது இது பூரி ஒர்க் இல்லை. அடுத்தது வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஏதாவது சின்ன பசங்க விளாட்றாங்க. மேலே என்ன இருக்குன்னு தெரியல. ऊपर क्या ऊपर ऊपर क्या हो कुछ नहीं है. பசங்க ஏதாவது தின்னுட்டு இருக்காங்க. ரெண்டு பண்ணால் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறாங்க தெரியல. நிறையா போகுது. மண் அழுறாங்களா என்ன? எல்லாத்தையும் பிச்சுட்டு போனானுங்க பசங்க. ரெண்டு தருவாங்கன்னு பார்த்தா பையில இருந்தால் கேட்டுருவோன்னா என்னமோன்னு ஓடிக்கானுங்க. ஓகே, அடுத்து டேமுக்கு போவோம். டேமில் எவ்வளோ தண்ணி விட்டுருதுன்னு பார்ப்போம். ஏதாவது ஊற்றுதா இல்லை இது கூட இல்லையான்னு தெரியல. நான் வியூ பார்க்க ஓகே. இந்த வியூ நான் வந்துட்டு மூணாறுலேயே பார்த்துருவேன். கொடைக்கானல் போகலாம், மூணாறு போகலாம். 250 கிலோமீட்ரு 1600 கிலோமீட்டர் வந்துட்டு இந்த மூட்டர்ஸை பார்க்குறதுக்கு வந்துருக்கேன் நான். ஸோ சேட். ஏதோ விளையாட்டு விளாட்றாங்க. இந்த ஊர் விளையாட்டு போல் கபடியா என்ன ஏதோ விளாட்றாங்க. இங்கே பாருங்கள், இந்த 2 பிள்ளைங்க தனியாக விளாடுது. அங்கே ஒரு கேங் இருக்காங்க. வெளியே கோர்ட்டுக்கு வெளியே ஒரு 2 பேர் நிற்கிறாங்க. கருங்கோழி உங்களுக்கு தெரியுதா? இது எங்கே விற்கிறாங்க? இந்த கருங்கோழி வந்துட்டு மகாராஷ்டிராலாம் ஃபேமஸ். இது நம்ம ஊரில் வந்து ஒரு தர்மபுரியிலேருந்து கொண்டு வருவாங்க இந்த பைக்கில். ரேட் அதிகம். நம்ம போகும்போது பார்த்தோம்ல பசங்க கிரிக்கெட் விளையாட்டுருந்தாங்கல்ல, அந்த பிளேஸ் தான் திருப்பி வந்திருக்கோம். வியூ பாருங்களேன். அப்படியே வந்துட்டு நீங்கள் இந்த கேமராவில் வந்துட்டு எவ்வளோ தெளிவாக தெரியுது, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நேரில் பார்க்கும்போது உண்மையாக சூப்பராக இருந்தது. சென்ட்ரல் வந்துட்டு பிச்சுக்கு வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை.
பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தது. கேட்கலாம், விளையாட போலாமா? வேணாமா? யோசனையாவே இருக்கு. இன்னொன்னு நம்ம நேத்துலாம் டிராவல் பண்ணிட்டு வந்தோமா, இப்ப கிரிக்கெட் விளையாட போறேன்னு விளையாடி, படாத இடத்துல ஏதோ பட்டு, ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா திருப்பி ஊருக்கு போ முடியாது. அதனால பேசாம வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் ஆச்சு. நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் மேல ஆயிடுச்சு. பசங்களும் வந்துட்டு வான்னு கை காட்டினானுங்க ஃபர்ஸ்ட்டு. என்ன கை காட்டினானுங்களா? இல்ல கேமராக்கு ஹாய் சொன்னாங்களா? அப்படின்னு தெரியல. போலான்லாம் ஆசை இருக்கு. கேட்டா வான்னு விளையாடுறதுக்குலாம் ஓகே தான் சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் சரி நல்லது கெட்டது இருக்கு. இன்னும் ஊருக்கு போணும். தனியா வேற இருக்கோம். யாரும் கூட வேற இல்ல. அதனால வந்து ஜஸ்ட் அப்படியே வேடிக்கை பார்த்து வியூ பாயிண்ட்லாம் நல்லா தான் இருக்குது. ஃபால்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கேமல் வேலி வியூ பாயிண்ட் மட்டும் சொல்ல முடியாது. கேமல் வேலி இப்போ நம்ம வந்து ஃபால்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உலகத்துலேயே இந்த மாதிரி ஃபால்ஸ் நான் இது வரையும் பார்த்தது இல்லைப்பா. நான் மே மாதத்தில் இது தான் வரும். அதுவும் 2-3 நாளாக மழை பெஞ்சனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இதுதான் ஃபால்ஸு. ஃபால்ஸ்லேருந்து வருது தண்ணி. இதுதான் கேமல் வேலி ஃபால்ஸ். இதுதான் கேமல் வேலி ஃபால்ஸ். இங்கேருந்து அப்படியே வந்து இப்படி வந்து இங்கே ஊற்றுது. இதுதான் தண்ணி. இதுதான் கேமல் வேலியோட ஃபால்ஸோட தண்ணி. என்னமோ இப்போது மே மாதத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் வியூ பாயிண்ட் வேறுங்களேன். வியூ பாயிண்ட் வந்துட்டு உண்மையாக சூப்பராக இருக்குது. மே மாதம் மாதிரியே தெரியல அது. இப்போது மான்சூன் டைமில் வந்தோம்னா இன்னும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் வியூ பாயிண்ட்லாம். நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் மான்சூன் டைமில். இன்னும் வேறு லெவலில் இருக்கும். மே மாதமும் வந்து க்ரீனரியாக பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பேக்ரவுண்ட்லலாம் ஃபால்ஸ்லாம் வந்துட்டு பெருசாக தண்ணி எங்கேயும் இல்லை. மேபி ஒரு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த டைமில், ஜூலை ஆகஸ்ட் அந்த டைமில் வந்தால் மேபி நல்லா தண்ணி இருக்கலாம். இகட்பூரியில் வந்துட்டு பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. மே மந்தில் இல்லை, மற்ற டைமில் எப்படி இருக்கும்னு தெரில. நான் மான்சூன் டைம் ஆகஸ்ட் மந்தில் மேபி சூப்பராக இருக்கலாம். இப்போயுமே வந்துட்டு கேமல் வேலின்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அது சூப்பராக இருந்தது, உண்மையாக வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் பவலி வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் உள்ள சினாரியோ எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபால்ஸில் வந்துட்டு சுத்தமாக தண்ணியே கிடையாது. ஜஸ்ட்டு பைப்பு தண்ணி மாதிரி தான் ஊற்றுது. பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் வாட்டர் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் சேடாக ஆகிடுச்சு. பவலி பார்த்தீங்கன்னா இங்கே மியான்மார் கேட்னு ஒன்று இருக்குது. மியான்மார் கேட்டில் வந்துட்டு புத்தாவை பற்றி அவங்க ஏதோ சொல்ல வராங்க. அதுவும் எனக்கு என்னான்னு புரியல. அது இதுக்கப்புறம் தான் என்னான்னு பார்க்கணும். மற்றபடி வியூ ஓகே, வியூக்காக வரலாம் இகட்பூரியில் மே மந்த்து டைமில். ஜூலை ஆகஸ்ட்டில் எப்படி இருக்கும்னு தெரில. இப்போ வந்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. மே மந்தில் வந்து வாயை பார்த்துட்டு போக வேண்டியதான் திரும்பியும். அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு